குபேரா ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து வடசென்னை 2 பற்றி ஒரு அப்டேட் சொன்னது தான் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் அப்டேட்டாக இருந்துச்சு. ரசிகர்கள் வந்து மிகவும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. இந்த வடசென்னை 2 எப்படா வரும் அப்படின்ற நிலையில் இந்த ஒரு அப்டேட் வந்து தனுஷ் அவர்கள் மேடையில் வந்து அடுத்த வருடம் வந்து வடசென்னை ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரும் தயாராகிருங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களே சொன்னால் அது ஒஃபிஷியலாக தான் இருக்கும். ஆனால் வெற்றிமாறன் சைட்லேருந்து எந்த விதமான ஒஃபிஷியல் அப்டேட்ஸும் வரலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றிமாறன் தரப்பில் வந்து ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடசென்னை 2 வந்து அடுத்த வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அதுக்கான ஷூட்டிங் வேலைகளையும் ஆரம்பிக்க போவதாகவும் அவரும் பார்த்தீங்கன்னா உறுதி செய்திருக்காரு. வெற்றிமாறன் அடுத்த படம் வந்து சிம்பு அவர்களை வைத்து ஒரு படம் வந்து உருவாக்க இருக்கிறாரு. அந்த ஷூட்டிங் அந்த படம் வெளியானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வடசென்னை 2 தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவுமே எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை வடசென்னை 2 வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப நாளாக காத்திருந்த இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு அறிவிப்பை வந்து 2 பேருமே உறுதி செஞ்சுருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஃபயரான ஒரு அப்டேட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டே வருது.